காவிரி நீர் பங்கீடு தொடர்பாக காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தின் கூட்டம் டெல்லியில் இன்று அவசரமாக கூடுகிறது. ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் மாதங்களில் தமிழ்நாட்டுக்கு காவிரியில் 88 டிஎம்சி தண்ணீரை கர்நாடகா திறந்துவிட்டிருக்க வேண்டும். ஆனால் இதுவரை 10 டிஎம்சி தண்ணீர் மட்டுமே திறக்கப்பட்டுள்ளது. இதனால் இந்த ஆண்டு உரிய நேரத்தில் மேட்டூர் அணை திறக்காமல் டெல்டா பகுதிகளில் குறுவை சாகுபடி கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா, புதுச்சேரி மாநிலங்களின் அதிகாரிகள் பங்கேற்கும் காவிரி ஒழுங்காற்றுக்குழு கூட்டம் டெல்லியில் இன்று நடைபெறுகிறது. அதைத் தொடர்ந்து காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தின் கூட்டம் அதன் தலைவர் SK ஹல்தர் தலைமையில் இன்று மாலையில் நடைபெற உள்ளது. இந்த கூட்டத்தில் காவிரி நிலுவையில் உள்ள தண்ணீரை தமிழ்நாட்டுக்கு திறக்க உத்தரவிடுமாறு அதிகாரிகள் வலியுறுத்துவார்கள் என தெரிகிறது. பெரியார் புலிகள் சரணாலய பகுதிகளை ட்ரோன்கள் மூலம் வீடியோ எடுத்து ரீல்ஸ் வெளியிட்ட பெரியகுளம் தாவேகா MLAவுக்கு கேரள வனத்துறையினர் கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். கடந்த 8ஆம் தேதி முல்லை பெரியாறு அணையிலிருந்து தமிழ்நாட்டிற்கு தண்ணீர் திறக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் தேனி MP தங்க தமிழ்ச்செல்வன், மாவட்ட ஆட்சியர், பெரியகுளம் தாவேகா MLA சபரி ஜெயங்கரன், கம்பம் தொகுதி தாவேகா MLA ஜெகநாத் மிஸ்ரா ஆகியோர் கலந்து கொண்டனர். முல்லை பெரியாறு அணையிலிருந்து தமிழகத்திற்கு தண்ணீர் வரும் ஆனை வாய்ச்சல் கால்வாயில் குமிழி, தேக்கடி பகுதி கழிவுநீர் கலக்கும் இடத்தினை தாவேகா MLAக்கள் பார்வையிட்டனர். இதனை ட்ரோன் மூலம் வீடியோ எடுத்த அவர்கள் ரீல்ஸாக வெளியிட்டனர். இதனை பார்த்த கேரள வனத்துறையினர் தடை செய்யப்பட்ட பகுதிகளில் வீடியோ எடுக்கக்கூடாது என்றும் ரீல்ஸை நீக்குமாறும் அறிவுறுத்தியுள்ளனர். இதனையடுத்து அவர் ரீல்ஸை உடனே சமூக வலைதளத்தில் இருந்து நீக்கினார். ஈரோடு மாவட்டம் அந்தியூரில் நடந்த கால்நடை கண்காட்சியில் 10 வாத்துகள், 6 முயல்கள் மட்டுமே இடம்பெற்று இருந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகம் சார்பில் அந்தியூர் குருநாத சுவாமி வனக்கோவில் அருகில் கால்நடை கண்காட்சி மற்றும் மாநாடு நேற்று தொடங்கியது. 3 நாட்கள் நடைபெறும் இக்கண்காட்சியில் மருத்துவர்கள் சிலர் கலந்து கொண்ட நிலையில் விவசாயிகள் 10 பேர் மட்டுமே பங்கேற்றனர். கால்நடை கண்காட்சி என்று கூறப்பட்ட நிலையில் அங்கு 10 வாத்துகள், 6 முயல்கள் மற்றும் எலிகள் மட்டுமே இடம்பெற்றிருந்தன. மாநாடு குறித்த எந்த விளம்பரமும் தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகம் செய்யாததே இதற்கு காரணம் என விவசாயிகள் குற்றம் சாட்டினர். கண்காட்சி கருத்தரங்குன்னு சொல்லி அரசாங்க பணத்தை, மக்கள் வரி பணத்தை வீண் பண்ணி ஒரு 10 ஸ்டால் போட்டிருந்தாங்க. அங்க பாத்தீங்கன்னா கால்நடைகளான ஆடு, மாடுகளோ, இந்த சுற்றுப்பகுதியில் இருக்கக்கூடிய என்னை போன்ற விவசாய பெருமக்களோ அங்கே போய் எந்த நிகழ்ச்சி நடக்கல, எங்களுக்கே தெரியல. அங்க போய் பார்த்தா அதிர்ச்சியா இருக்குது. அரசு கண்காட்சி குறித்த விளம்பரங்களை பொதுமக்கள் எளிதில் அறிந்து கொள்ளும் வகையில் முன்கூட்டியே முறையான அறிவிப்பு வெளியிட வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. தமிழ் மொழியின் ஆளுமையுடன் ஒரு மதத்தை ஒப்பிட்டு பேசுவது சரிதானா என்று நிதியமைச்சர் மரிய வில்சனுக்கு பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கேள்வி எழுப்பியுள்ளார். சட்டப்பேரவையில் நடைபெற்ற விவாதத்தின் போது பேசிய மரிய வில்சன் தாம் கிறிஸ்தவ மதத்தைச் சேர்ந்தவர் என்று குறிப்பிட்டார். அத்துடன் கிறிஸ்துவம் தனக்கு கற்றுக் கொடுத்த அன்பு மொழி குறித்து எவ்வளவு தமிழ் படித்தாலும் பாதி பேருக்கு தெரியாது என்றும் குறிப்பிட்டார். இதற்கு கண்டனம் தெரிவித்துள்ள நயினார் நாகேந்திரன், எனது மதம் எனக்கு கற்றுக் கொடுத்ததை எத்தனை தமிழ் படித்தாலும் தெரிந்து கொள்ள முடியாது என்று அமைச்சர் மரிய வில்சன் கூறியது தமிழின் மீதான தாக்குதலாகத்தான் தெரிகிறது என்று விமர்சித்துள்ளார். பிறப்பால் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் உணர்வால் நாம் அனைவரும் தமிழர்கள் என்பதை மரிய வில்சன் புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் நயினார் நாகேந்திரன் குறிப்பிட்டுள்ளார். தங்கள் மதத்தை தூக்கி பிடிப்பதில் தவறில்லை என்றும், ஆனால் தமிழ் மொழியை தாழ்த்துவதை ஒருபோதும் எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் நயினார் நாகேந்திரன் சாடியுள்ளார். எனவே உணர்ச்சி மிகுதியில் தமிழ்மொழி மீது வைத்த தவறான விமர்சனத்திற்கு பகிரங்க மன்னிப்பு கேட்குமாறும் வலியுறுத்தி உள்ளார். பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் கொண்டுவரும் எண்ணம் எதுவும் தற்போது இல்லை என்று ஒன்றிய அரசு தெளிவுபடுத்தியுள்ளது. மக்களவையில் கேட்கப்பட்ட கேள்விக்கு ஒன்றிய நிதித்துறை இணையமைச்சர் பங்கஜ் சௌத்ரி அளித்த பதிலில் இதனை தெரிவித்தார். பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்தினால் அது அரசின் நிதி நிலையிலும் பொது கருவூலத்திலும் பெரும் சுமையை ஏற்படுத்தும் என்று அமைச்சர் பங்கஜ் சௌத்ரி விளக்கமளித்தார். பழைய ஓய்வூதிய திட்டத்திற்கு பதிலாக உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தை கடந்த ஆண்டு ஏப்ரல் 1ஆம் தேதி ஒன்றிய அரசு நடைமுறைப்படுத்தியது. இந்த திட்டத்தின் கீழ் குறைந்தபட்சம் 25 ஆண்டுகள் பணிபுரிந்த ஊழியர்களுக்கு அவர்கள் கடைசியாக பெற்ற அடிப்படை ஊதியத்தில் 50% தொகை நிலையான ஓய்வூதியமாக வழங்கப்படும். எனவே பழைய ஓய்வூதிய திட்டம் முற்றிலும் நிராகரிக்கப்படுவதாகவும் அதற்கு பதிலாக NPS மற்றும் UPS ஆகிய திட்டங்களே ஒன்றிய அரசின் ஊழியர்களுக்கு தொடர்ந்து நடைமுறையில் இருக்கும் என்று தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அருகே கொள்முதல் நிலையம் திறக்காததால் பல மூட்டை நெல்மணிகள் திறந்த வெளியில் கொட்டப்பட்டுள்ளன. தொரவலூரில் உள்ள அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் மின்கட்டணம் 42,000 ரூபாய் செலுத்தாததால் மின் விநியோகம் நிறுத்தப்பட்டது. இதனால் கொள்முதல் நிலையம் திறக்காததால் நெல்மணிகளை கொட்டி வைத்து விவசாயிகள் காத்து கிடக்கின்றனர். ஆகுதுங்க ஐயா,
மழையில் நனைஞ்சு நாங்கள் தினைக்கும் காய வச்சு குமிக்கிறோம். டிஎன்ஸ் ஓப்பன் பண்ணுறோன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்களே தவிர திறக்கலை. கரண்ட் இபி ஆஃபீஸ் பில்லு வந்து 42,000 நிற்கிதுன்னு சொல்கிறாங்க ஐயா. எங்களுக்கு ஒன்றும் விவரம் புரியல. அதெல்லாம் எப்போ கிளியர் பண்ணி திறப்பாங்களோ எங்கள் நெல் என்ன ஆகுமோ தெரியல. மின் விநியோகத்தை காரணம் காட்டும் அதிகாரிகளால் நெல்மணிகள் மழையில் நனைந்து வீணாகும் அபாயம் உருவாகியுள்ளதாக விவசாயிகள் தெரிவித்தனர். விளைவித்த நெல்மணிகளை கொட்டி வைத்து இலவு காத்து கிளி போல் காத்து கிடப்பதாக அவர்கள் வேதனையுடன் கூறினர். தேனி மாவட்டம் வருசநாடு அருகே உப்புத்துறை மலைப்பாதை வழியாக சதுரகிரி கோயிலுக்கு செல்ல பக்தர்களுக்கு மாவட்ட ஆட்சியர் தடை விதித்துள்ளார். விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் கோயிலுக்கு ஆடி அமாவாசைக்கு செல்வதற்காக மட்டுமே தேனி மாவட்ட வனத்துறை சார்பில் 4 நாட்களுக்கு அனுமதி அளிக்கப்படுவது வழக்கம். இந்த பாதை வழியாக சென்று சதுரகிரி கோயிலில் சாமி தரிசனம் செய்து வந்தனர். இந்நிலையில் சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் கோயில் மலைப்பகுதியில் காட்டுத்தீ பற்றி எரிந்து வரும் நிலையில் காட்டுத்தீயை அணைக்கும் முயற்சியில் வனத்துறையினர் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் பக்தர்களின் பாதுகாப்பினை கருத்தில் கொண்டு சதுரகிரி கோயிலுக்கு செல்லும் விருதுநகர் மதுரை மாவட்ட வழித்தடங்கள் அடைக்கப்படுவதாக இரு மாவட்ட ஆட்சியர்களும் உத்தரவிட்டுள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே தெய்யார் கிராமத்தில் ஏரிக்கரையில் 10 ஆண்டுகள் பழமையான 2 சந்தன மரங்களை மர்ம நபர்கள் வெட்டி எடுத்து சென்றனர். சித்தேரி கரையில் சுமார் 20க்கும் மேற்பட்ட சந்தன மரங்கள் 10 முதல் 15 வருடங்களாக வளர்ந்து வந்தன. இந்த நிலையில் மர்ம நபர்கள் சிலர் நோட்டமிட்டு 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 10 ஆண்டுகளாக வளர்ந்த 2 சந்தன மரங்களை வெட்டி எடுத்துச் சென்றனர். நேற்று இரவு சுமார் 5 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள மரங்களை இரவோடு இரவாக மர்ம நபர்கள் வெட்டி சென்றுள்ளனர். காவல்துறையினர், பொதுப்பணித்துறையினர் அனைவரும் சேர்ந்து வனத்துறையினர் வந்து பார்வையிட்டு சென்றுள்ளனர். ஏரிக்கரை ஓரம் ஆடு மேய்க்க சென்றவர்கள் இதனை பார்த்து அதிர்ச்சி அடைந்து போலீசாருக்கு தகவல் கொடுத்தனர். சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற போலீசார் அந்த பகுதிகளில் உள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து வருகின்றனர். சென்னையில் பறிமுதல் செய்யப்பட்ட 1 கோடி ரூபாய் மதிப்பிலான குட்கா பொருட்கள் அழிக்கப்பட்டன. சென்னையில் தடையை மீறி விற்பனை செய்யப்பட்டு வந்த பான்பராக், ஹன்ஸ், கூல்லிப் போன்ற குட்கா பொருட்களை உணவுத்துறை அதிகாரிகள் அவ்வப்போது பறிமுதல் செய்து வந்தனர். இந்த நிலையில் பறிமுதல் செய்யப்பட்ட 1 கோடி ரூபாய் மதிப்பிலான 10 டன் புகையிலை பொருட்கள் கொடுங்கையூரில் அமைந்துள்ள குப்பை கிடங்கில் அதிகாரிகள் முன்னிலையில் குழி தோண்டி புதைக்கப்பட்டன. புதுக்கோட்டை முழுவதும் முன்னாள் அமைச்சர் சி. விஜயபாஸ்கரை கண்டித்து சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டுள்ளதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. விராலிமலை தொகுதி மீட்புக்குழு சார்பாக அவரை கண்டித்து நகரின் பல இடங்களில் போஸ்டர்கள் ஒட்டப்பட்டுள்ளன. அதில் சி. விஜயபாஸ்கரை கண்டித்து விரைவில் ஆர்ப்பாட்டம் நடைபெற உள்ளதாகவும், ஆலங்குடி தொகுதி அதிமுக வேட்பாளர் தனவிமலுக்கு கொடுக்க வேண்டிய தேர்தல் நிதியை கொடுக்காமல் ஏமாற்றி வருவதாகவும் கூறப்பட்டுள்ளது. பணத்தை கொடுக்காவிட்டால் விஜயபாஸ்கரின் இல்லத்தை முற்றுகையிட்டு விரைவில் போராட்டம் நடத்தப்படும் என்றும், குட்கா மற்றும் குவாரிகளில் குறுக்கு வழிகளில் சம்பாதி பத்தாதா என்றும் போஸ்டர்களில் கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது. பொதுமக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் 30க்கும் மேற்பட்ட குவாரிகளில் தொடர்புடைய சி. விஜயபாஸ்கர் குறித்து முதல்வர் விஜய்க்கு தெரியாதா என்றும் அதில் வாசகங்கள் இடம்பெற்றுள்ளன. நெல்லை மாமன்ற கூட்டத்தில் விசிலடித்தபடியே உள்ளே நுழைந்த தாவேகா கவுன்சிலர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டார். அரங்கில் கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போது 19வது வார்டு தாவேகா உறுப்பினரான அல்லா பிச்சை கட்சி தொண்டுடன் விசில் ஊதியபடியே உள்ளே நுழைந்துள்ளார். இதற்கு அங்கிருந்த கவுன்சிலர்கள் அனைவரும் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். மேலும் அவருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து விதிகளை மீறியதால் தாவேகா கவுன்சிலர் அல்லா பிச்சை மீது நடவடிக்கை எடுக்க கவுன்சிலர்கள் கோரிக்கை விடுத்தனர். இதையடுத்து தாவேகா கவுன்சிலர் அல்லா பிச்சையை செப்டம்பர், அக்டோபர் ஆகிய அடுத்த 2 மாதங்களுக்கு சஸ்பெண்ட் செய்து மேயர் உத்தரவிட்டார். எனக்கு விவரம் தெரியல. இனிமேல் அந்த அஜெண்டாவை படிச்சா தான் தெரியும், மேயர்கிட்ட கேட்டா தான் தெரியும். அது விசிலடிச்சு சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு மேல நடவடிக்கை அவங்க என்ன செய்யுமோ செஞ்சு போறாங்க. தொடர்ந்து கூட்டம் நடைபெற்ற நிலையில் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட கவுன்சிலர் அல்லா பிச்சை வெளியேறினார். உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் 4 லட்சம் மலர் செடிகள் நடவு செய்யும் பணியில் பூங்கா ஊழியர்கள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். நீலகிரி மாவட்டத்திற்கு வரும் சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் மலர் கண்காட்சி நடத்தப்படுவது வழக்கம். அந்த வகையில் 2ஆம் சீசனான செப்டம்பர் மற்றும் அக்டோபர் மாதங்களில் வருகை தரும் சுற்றுலா பயணிகளுக்காக மலர் நாட்டுகளை நடும் பணி தீவிரமாக நடைபெறுகிறது. குறிப்பாக பூங்கா முழுவதும் 45 வகைகளில் 4 லட்சத்திற்கும் மேற்பட்ட மலர் செடிகள் நடவு செய்யப்பட்டு வருகின்றன. முதற்கட்டமாக டெய்லியா, டெய்சி உள்ளிட்ட மலர் நாட்டுகள் நடவு செய்யப்பட்டுள்ளன.
தற்போது நடவு செய்யும் மலர்ச்செடிகள் அடுத்த மாதம் இறுதியில் பூத்துக் குலுங்கும் என்று பூங்கா நிர்வாகம் தெரிவித்துள்ளது. நெல், கரும்புக்கான ஆதார விலை உயர்வு குறித்த முதலமைச்சர் விஜயின் அறிவிப்பு விவசாயிகளை ஏமாற்றும் வேலை என அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் குற்றம் சாட்டியுள்ளார். தாவேகா தேர்தல் அறிக்கையில் நெல் குவிண்டாலுக்கு 3500 ரூபாயாகவும் கரும்பு டன்னுக்கு 4500 ரூபாயாக வழங்கப்படும் என அறிவித்த வாக்குறுதியை ஆட்சிக்கு வந்த பின்பு நிறைவேற்ற மறுப்பது நம்பி வாக்களித்த விவசாய பெருமக்களுக்கு இழைக்கும் மாபெரும் துரோகம் என விமர்சித்துள்ளார். ஏற்கனவே பயிர்க்கடன் தள்ளுபடி விவகாரத்தில் தமிழ்நாடு முழுவதும் விவசாயிகள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் முதலமைச்சரின் இன்றைய அறிவிப்பு யானை பசிக்கு சோளப்புரியா என கேட்கும் வகையில் அமைந்திருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் குடும்ப தலைவிகளுக்கு மாதம் 2500 ரூபாய், ஆண்டுக்கு 6 சிலிண்டர், வேலை தேடும் பட்டதாரிகளுக்கு 4000 ரூபாய், அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டம் என தாவேகா கொடுத்த முக்கிய வாக்குறுதிகளில் ஒன்று கூட பட்ஜெட்டில் இடம்பெறாத நிலையில் 110 விதியின் கீழ் முதலமைச்சரின் அறிவிப்பு தாவேகா அரசு சொல்வது ஒன்று செய்வது வேறு என்பதை வெளிச்சம் போட்டு காட்டுவதாக விமர்சித்துள்ளார். கனிமங்களை வெளி மாநிலங்களுக்கு கொண்டு செல்ல விதிக்கப்பட்ட தடையை எதிர்த்த மனுவுக்கு பதிலளிக்கும்படி தமிழ்நாடு அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழ்நாட்டில் உட்கட்டமைப்பு, நகரமயமாக்கல் பணிகளுக்கான கருங்கல் மற்றும் ஜல்லிக்கற்கள் போன்ற கட்டுமான பொருட்களின் தடையற்ற விநியோகத்தை உறுதி செய்ய தமிழ்நாடு சட்டவிரோத கனிமச் சுரங்கம், கனிம போக்குவரத்து மற்றும் சேமிப்பு தடுப்பு விதிகளில் கடந்த ஜூலை 9ஆம் தேதி திருத்தம் செய்யப்பட்டது. இதன் அடிப்படையில் காரைக்கால், புதுச்சேரி தவிர மற்ற மாநிலங்களுக்கு கருங்கல், ஜல்லிக்கற்களை கொண்டு செல்ல 3 மாதங்களுக்கு தடை விதித்து தமிழ்நாடு அரசு உத்தரவு பிறப்பித்தது. இந்த உத்தரவை ரத்து செய்ய கோரியும் விதிகளை செல்லாது என்று அறிவிக்க கோரியும் மது பிரேமநாதன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்துள்ளார். இந்த வழக்கு தலைமை நீதிபதி சுஷ்ருத் அரவிந்த் தர்மாதிகாரி மற்றும் நீதிபதி அருள்முருகன் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது உரிய உரிமம் பெற்று எடுக்கப்பட்ட கனிமங்கள் தங்களுக்கு சொந்தமானது என்றும் அவற்றை எங்கு விற்க வேண்டும் என முடிவெடுக்க மனுதாரருக்கு உரிமை உள்ளதால் 3 மாத தடைக்கு தடை விதிக்க வேண்டும் என்றும் மனுதாரர் தரப்பில் வாதிடப்பட்டது. இந்த வாதங்களை கேட்ட நீதிபதிகள் மனுவுக்கு 2 வாரங்களில் பதிலளிக்க தமிழ்நாடு அரசுக்கு உத்தரவிட்டு விசாரணையை தள்ளி வைத்தனர். பட்டியலின கிறிஸ்தவர்களை எஸ்சி பட்டியலில் சேர்க்க ஒன்றிய அரசை வலியுறுத்தி விழுப்புரத்தில் தலித் கிறிஸ்தவர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். விழுப்புரம் புதிய பேருந்து நிலையம் அருகே நடந்த ஆர்ப்பாட்டத்தின் போது கிறிஸ்தவர் இடஒதுக்கீட்டை மறுக்கும் குடியரசுத் தலைவர் ஆணை 1950/13 உடனே நீக்கம் செய்ய வலியுறுத்தி அப்போது அவர்கள் முழக்கமிட்டனர். மத்திய அரசு தெளிவாக சொல்லிவிட்டது, இந்து மதத்தை விட்டு வேறு மதத்தை தழுவியவர்களுக்கு இந்த சலுகைகள் கிடைக்காது என்று. அது அவர்கள் சொல்வது தவறு என்று நாம் அதை நிரூபிக்க வேண்டும். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொதுச் செயலாளர் சிந்தனை செல்வன் மற்றும் இடதுசாரிகள் உள்ளிட்ட 700க்கும் மேற்பட்ட தலித் கிறிஸ்தவர்கள் பங்கேற்றனர். அரிசி, எண்ணெய் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களின் விலை கடுமையாக உயர்ந்துவிட்டதோடு மேகதாது அணை பிரச்சினை உள்ளிட்ட அக்கறை செலுத்த வேண்டிய விஷயங்களை தள்ளி வைத்துவிட்டு அடுத்த கட்சியை அபகரிக்க நினைக்கலாமா என முதலமைச்சர் விஜய்க்கு முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார் கேள்வி எழுப்பியுள்ளார். உங்கள் கட்சியை வளர்ப்பதில் யாருக்கும் எந்தவிதமான அச்சமும் இல்லை, கவலையும் இல்லை என்று தெரிவித்துள்ள அவர், மாறாக அடுத்த கட்சி ஆட்களை இழுப்பது, அபகரிப்பதை எந்த வகையிலும் ஜனநாயகமாக ஏற்றுக்கொள்ள முடியாது என்று கூறினார். உங்கள் கட்சியை நீங்கள் வளர்த்துக் கொள்ளுங்கள், ஆனால் அடுத்த கட்சியில இருந்து ஆட்களை இழுப்பதும், அபகரிப்பதும், அதற்கு அமைச்சர் ஆஃபர் கொடுப்பதும், அதிகார ஆஃபர் கொடுப்பதும் எந்த வகையில இது ஜனநாயகமாக ஏற்றுக்கொள்ள முடியும் என்பதுதான் இப்போது எல்லோருடைய கேள்வியாக இருக்கிறது. எனவே தமிழக வெற்றிக் கழகம் என்பதற்கு பதிலாக இனி தட்டு தடுமாறி வழிதவறி வந்தவர்களின் தாய்க்கழகம் என்று தாவேகா பெயரை மாற்றலாமா என்றும் ஆர்பி உதயகுமார் வினவியுள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.